வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த சேனலை பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கௌட்டி சௌபி இவங்களோட சேனல் நேமு. இவங்க பேர் வந்து சௌபர்ணிகா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேர் கௌதம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கினாங்க. இப்போ வந்து ஒரு அன்பான லவ்வபிளான கப்பலாக தான் இருக்காங்க. இதை நான் சொல்லலை, இதை இவங்களே ஒரு நீயா நானா ஷோவில் சொல்லியிருக்காங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட சேனலில் எப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும்னா, நாட்டுக்கு ரொம்பவே தேவையான, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான, அதுவும் நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை வந்து அவங்களோட வீடியோவில் சொல்லுவாங்க. இவங்க என்ன எது வாங்கினாலும் சரி, வீட்டுக்குன்னு ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட சப்ஸ்கிரைபர் ஆகிய நம்மக்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இப்போ ஒரு புது வீடு கட்டி போயிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு 3 கோடி ரூபாய் எவ்வளோ சம்திங் சொல்லிட்டுன்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த வீட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கட்டும், அவங்க உழைச்சாங்க, அது அவங்களோட காசு, வாங்கிக்கிறாங்க. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களோட உடல் உழைப்பு, அவங்க போட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டு, இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், அதுலேருந்து வர காசு எடுத்து அவங்க வீடு கட்டியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க வீடு கட்டி தனியாக போனதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. அவங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா ரீசண்டாக அவங்கள பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்கீங்க. என்னன்னே தெரியல. ஏன் அவங்க மதர் இன் லாவை விட்டுட்டு வந்துட்டேன், மாமியார் இப்படி தனியாக விட்டுட்டு வந்துட்டியே, நீ எல்லாம் எப்படி இருப்ப, உனக்கெல்லாம் அன்பு இல்லையா, நீ மட்டும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வர, அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு அவங்கள வந்து தினம் அவங்க எந்த வீடியோ போட்டாலும் சரி, எல்லா வீடியோ கீழேயும் ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி கமெண்ட் தான் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இது அவங்களோட லைஃப் தான். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கலாம். அதுக்காக அவங்க மதர்இன்லா கூட அவங்க சண்டை போட்டுட்டா வந்து தனியாக இருக்காங்க, இல்லை அவங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு எந்த அர்த்தமும் இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க நாமளும் கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், நாமளும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் கமெண்ட் போட்டாலும் அவங்க எதுக்குன்னா ஒன்றுக்குனா ரிப்ளை பண்ணுறாங்களா சொல்லுங்கள்? ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் 1000 வேலை இருக்குது. நம்ம தான் நம்மளோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் கமெண்ட்டில் ஏன் வந்துட்டீங்க, ஏன் தனியாக வீடு வாங்கி வந்துட்டீங்க, ஏன் அவங்க மாமியாரை விட்டு வந்துட்டீங்கன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க ரிப்ளை வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அது கூட பொறுக்க முடியாமல் இன்னுமே சில பேர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்பட்டிருக்கலாங்க, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வந்திருக்கலாம். ஃப்யூச்சரில் அவங்க திரும்பி அவங்க மாமியார்கிட்டையும் போகலாம், இல்லை அவங்க மாமியார் கூட்டு வந்து கூட வச்சுக்கலாம். அது அவங்களோட விருப்பம். நீங்கள் அவங்கள அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டாலும் அவங்கக்கிட்டேருந்து எந்த பதிலும் வராது. ஆனால் நாங்கள் வீடியோ போடுவோம், போட்டுக்கிட்டே தான் இருப்போம், நீங்கள் பார்க்கணும், அதிலிருந்து நாங்கள் வந்து ரெவென்யூ வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு. 2வது, அதான் அவங்க வந்து எது வாங்கினாலும் அது ஒரு வீடியோ ஆக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடைக்கு போகிறாங்க, ஒரு சின்ன டீப்பாய் வாங்குறாங்க, நம்மக்கிட்ட சஜஷன்லாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் இதை வாங்கலான்னு இருக்கோம். சில யூடியூபர்ஸ்லாம் வச்சு கேட்பாங்க, நாங்கள் இதை வாங்கலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இவங்க அப்படிலாம் இல்லை, இவங்களுக்கு பிடிச்சதான் வாங்குவாங்க. அதிலலாம் அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஆமாங்க, நம்ம வீடு நமக்கு பிடிச்சதான் வாங்க முடியும், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியும், கரெக்டு தான். அதை கூட ஒரு வீடியோவாக எடுத்து போடுவாங்க. இந்த டிசைனில் இதை வாங்கணும், அந்த டிசைனில் இதை வாங்கணும். இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? நீங்களும் இதே கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரியான இடம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? நம்ம தேடி தேடி அலையணும். நம்ம கஷ்டப்படக்கூடாது, தேடி தேடி அலையக்கூடாது அப்படின்ட்டுன்னு நமக்கு வந்து அவங்க இந்த இடத்தையே வீடியோ எடுத்து நமக்காக காட்டிடுறாங்க. நமக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரியா? அந்த வீடியோ கமெண்ட் கீழேயும் போயிட்டு நீங்கள் அவங்கள வந்து மானாவதிரியாக திட்டி வைக்கிறீங்க. வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் இவங்க மட்டும் இல்லை, இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்க. சேனல்ஸ் வச்சுருந்தா என்ன தப்பா என்ன? ஒருத்தர் எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவங்களோட விருப்பம். அந்த சேனல்லேருந்துலாம் நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லட்டூஸ் கிச்சன், இவங்க அம்மாவோட கிச்சன் ஒரு சேனல் இருக்குது.
அதில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. அதாவது நம்ம மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு உபயோகமான சேனல் தான் அதுவும். ஸ்டெஃபி அக்கா வச்சு எல்லாத்தையும் எப்படி போடணும் எப்படின்னு ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, நமக்குமே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக வீடியோ முடிச்சிருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுவாங்க. இதில் சோறு இருக்குது, இதில் மட்டன் குழம்பு இருக்குது, இதில் மட்டன் சுக்கா இருக்குது, இதில் சிக்கன் 65 இருக்குது, இதில் பெப்பர் ஃப்ரை இருக்குது, இதில் அப்பளம் இருக்குது, இதில் ரசம் இருக்குது, கடைசியாக இதில் பாயாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இதெல்லாம் சமைக்கலாம், இப்படிலாம் சமைக்கலாம் போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்குலாம் சமைக்க தெரியும் தானே, அதுக்கு தான் சமையல் வீடியோலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ நம்ம எதுக்கு அதை போட்டுட்டு இதெல்லாம் எப்படி செய்யணும்னு போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால் செஞ்சு வச்சிட்ருப்பாங்க, சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து லைக்ஸ் போடுவாங்க, வியூஸ் போகும். இதையும் விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க. உடனே கமெண்ட்டில் வந்து அம்மா உனக்கு வியூஸ் போக மாட்டுது, உனக்கு லைக்ஸ் போக மாட்டுது, அதனால இந்த வயிற்றுச்சலில் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவங்களோட வீடியோ எனக்கும் ரெக்கமெண்டேஷன்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இந்த கப்பில் பிடிக்கும். இந்தியா நானாலேருந்து நானும் ஃபாலோ பண்ணேன், அதுக்கு முன்னாடியுமே எனக்கு பிடிக்கும். இவங்கள வந்து ஒரு நல்ல கப்பிள் தான். நான் அதெல்லாம் இவங்க கப்பிலை பற்றியோ இல்லை இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ நான் தனிப்பட்ட எதுவுமே சொல்ல விரும்பலை. சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு ஏன் உங்கள் மாமியாரை தனியாக விட்டு வந்துட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறீங்களே, அதுக்காக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வீடியோ போடலாமே, அவங்களுக்கு ஒரு தனியாக ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு தான் ஒரு வீடியோ. ரெண்டாவது அவங்க நிறைய ஃபர்னிச்சர்லாம் வாங்கி இதெல்லாம் இங்கே வாங்கணும் அதெல்லாம் அங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் போய் இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வீடு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் சம்பாதிச்சு வீடியோலாம் போட்டு சீக்கிரமாக சம்பாரித்து நாங்கள் 3 கோடியோ 4 கோடியிலோ வீடு வாங்கிட்டோம், நீங்கள் இதை பார்த்துட்டே இருந்தால் எப்படி, நீங்களும் போங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், போங்க நீங்களும் ஒரு தனியாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க. அதுக்காக இந்த வீடியோ, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி சீக்கிரமாக வந்து சம்பாரித்து அவங்கள மாதிரி சீக்கிரமாக ஒரு வீடு வாங்குங்க, இதே மாதிரி ஃபர்னிச்சர் வாங்குங்க, சீக்கிரமாக வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறுங்க. அதேமாதிரி சமைச்சதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் நாங்கள் சமைச்சிருக்கோன்னு சொல்லுங்கள், ஓகேவா. அதுக்கே உங்களுக்கு வந்து வியூஸ் அல்லுன்னு அள்ளும். நீங்களும் சீக்கிரமாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மக்களாகிய நம்மக்கிட்ட அவங்க ஒரு மோட்டிவேஷன் சேனல் தான் அது. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் லட்டூஸ் கிச்சனும் கவுட்டி ஷோப்பி அதுக்கப்புறம் மிஸ்டர் உல்ஃப்டனோ இன்னொரு சேனல் இருக்குது. இவங்களாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் சேனல் தான், நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் எப்போவுமே வந்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா சாக்லேட் கையில் இருந்தால் கூட இப்போ வந்து அன்பாக்சிங் எப்படி 5 ரூபா சாக்லேட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அதுக்கும் வியூஸ் போகும். இப்படியெல்லாம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியாஸை கொடுக்குறாங்க அவங்க. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நமக்கு வந்து இன்டைரக்டாக சொல்லி கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு கமெண்ட்டில் போய்ட்டு அவங்கள போய் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா. இதுமேலாவது கற்றுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து புதுசாக வந்து ப்ராடக்ட்லாம் நிறைய லான்ச் பண்ணுறாங்க போல். இப்போ ஹேண்ட்பேக் கூட ஒரு 4-5 சாம்பிள் காட்டினாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, டிஎம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி விட்ருவாங்க. டிஎம் பண்ணாலும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து இது பண்ணுறாங்க போல். ஹேர் ஆயில் நமக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜில் கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது. ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு சீப்பு வச்சுருக்காங்க நம்மளோட மசாஜ் பண்ணுறதுக்கு ஸ்கேல்பை, அப்புறம் ஒரு ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அதில், ஒரு சின்னதாக கிண்ணம் மாதிரி இருக்குது பித்தளையில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அது. அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு பிம்பாமோட 1 லிட்டர் ஹேர் ஆயிலே 2000மோ 3000மோ போல் இருக்குது. இவங்க வந்து அவங்க வெறும் ஹேர் ஆயில் அமேசானில் வெறும் ஹேர் ஆயில் டப்பாவோட கொடுக்குறதுக்கே அவ்வளோ காசு. இவங்க அதுக்கு வந்து ஒரு உட்டன் பாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே கண்ணாடியில் கிளாஸ் போட்டு இவ்வளவும் எழுதி தராங்க. அது எவ்வளோக்கு இவங்க சேல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு ஹேர் ஆயில் ஓகே, ரொம்ப இன்னோவேட்டிவான ஐடியா தான் அது. அவங்களோட பொருள், அதுக்கு அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணணும், கரெக்டு தான். இப்படியெல்லாம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க. கற்றுக்காங்க. வீட்லேயே சும்மா உக்காஞ்சினே இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியது தான். நீங்களும் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுங்கள், இந்த மாதிரி அதுக்காவது கொடுங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஹோம் மேக்கர்ஸுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் என்ன ஐடியாஸ்
இவங்க பாருங்கள், நீங்கள் நிறைய ஹேண்ட்பேக் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி ஹேண்ட்பேக் கலெக்ஷனும் ஒரு வீடியோ போடுங்க. போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ ஹேண்ட்பேக் இருக்குது. ஓகே, நீங்களும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் ஹேண்ட்பேக்லாம் வாங்குவீங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப வருஷமான கட்டில் சோஃபாலாம் அவங்களும் வாங்குவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் வாங்குவீங்க. நமக்குலாம் அவங்க எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து சம்பாதிச்சு நாமளும் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு வீட்டை ரப்பி வைக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா, அந்த டப்பாவை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கங்க. நீங்கள் போய் கமெண்ட்டில் ரேட் கேட்டிங்கன்னா ரேட் சொல்ல மாட்டாங்க. டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் மக்களே. இப்படியெல்லாம் நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க இந்த லட்டூஸ் கிச்சனும் கவுட்டி ஷோப்பி அவங்க சேனலும். ஸோ இவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி சீக்கிரமாக ஒரு சூப்பரான வீடு கட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதை விட்டுட்டு கமெண்டில் போயிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா, கமெண்ட்லலாம் போய் திட்டாதீங்க அவங்கள. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டில் போய் திட்டுறதுனால மட்டும் எல்லாம் மாறிட போதா, இல்லை அவங்க தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட போகிறாங்களா சொல்லுங்கள்? எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. வீடியோ எடுத்து போடணும், தினம் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அது வியூஸ் போகணும், லைக்ஸ் வரணும், அப்படி திரும்பி அடுத்தடுத்து இன்னொரு வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு போய் அவங்கள கமெண்ட்டில் திட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் வேலையா இல்லை?